கழிவு அப்படின்றது என்ன, திருப்பூர் மாநகராட்சி கழிவுன்னா நம்ம வெறும் வீட்டு கழிவுன்னு நினைச்சுக்கிறோம். அது வீட்டு கழிவு மட்டும் அல்ல, இறைச்சி கழிவு, தொழில் அங்க வந்து பனியன் கம்பெனி, ஸோ அதுல இருந்து வரக்கூடியது, பிளாஸ்டிக் கழிவு, அப்புறம் பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மருத்துவ கழிவுகளையுமே வந்து இவங்க கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படுது. இப்போ இதையும் தாண்டி இன்னும் என்ன பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர் போன்ற இண்டஸ்ட்ரியல் நகரங்களிலிருந்து வெளிவரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கழிவு, கருப்பு கலர் இருக்கும், காஸ்டிங் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து இங்க கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. இந்த கொட்டக்கூடிய இடம் எப்படியாப்பட்டதா இடமா இருந்தது? இது மக்கள் அருகில் வாழ்றாங்களா, வாழலையா? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க குழிகள் ஒரு குவாரியாக இருந்து இப்போ வந்து பயன்பாட்டு இல்லாத இடம்ன்றீங்க. 100 அடிக்கு மேலே ஆழம் இருக்கும். ஓகே. இப்போ இந்த குவாரிகள் எல்லாம் ஏற்கனவே கனிமம் வந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இந்த SWMS கம்பெனி, குப்பைக்கு ஒப்பந்தம் எடுத்த கம்பெனி ப்ளஸ் அரசு அதிகாரிகள் சேர்ந்து இந்த குப்பையை கொட்டி இங்க வந்து மூடக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எந்த கம்பெனி நேம் என்ன? SWMS, ஸ்ரீனிவாஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது. இந்த கம்பெனி வந்து அமைச்சருக்கு பினாமியா இருக்கிற மாதிரியும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், முக்கிய அரசியல் கட்சிகளினுடைய தொடர்புலையும் இந்த கம்பெனி இருந்து அவங்களுக்காக வேலை செய்யற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவ கழிவு எல்லாமே வந்து அழிக்கக்கூடியதுதான், அதையெல்லாம் வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வரவே முடியாது. ரசாயன கழிவு உள்ளே வரக்கூடாது. திடக்கழிவு திரவ கழிவு மேலாண்மை விதிகளுக்கு புறம்பாக பணம் சம்பாதிக்கணும், பணத்தை மொத்தமாக எடுத்துக்கொண்டு குப்பையில வந்து பல ஆயிரம் கோடி வந்து வருடம் புழங்கிட்டு இருக்கு. திருப்பூர்ல மட்டுமே பல 100 கோடி புழங்கும் போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகராட்சி பகுதிகளில், மாநகராட்சி பகுதிகளில் பல ஆயிரம் கோடி வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இன்னமும் சில நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, வெளி மாநிலங்களினுடைய அபாயகரமான கழிவுகளை கொண்டு வந்து இங்க அவங்க வந்து இப்ப அங்க ஒரு கிலோவுக்கு 200 ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, இவங்க வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு அந்த இதையை வாங்கிட்டு வந்து இங்க ஒண்ணு கொட்டிடுவாங்க. ஊழல் செய்வதற்காகவே இந்த கம்பெனிகள் ஈடுபடுகிறது. இதற்கு இந்த கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் முழுமையாக உடந்தையாக இருந்து கொண்டு கூட்டு களவணித்தனம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதுல என்ன சந்தேகமா இருக்குன்னா, விவசாயிகளை அழிக்கவும் தண்ணியை கெடுக்கவும் முழுமையான திட்டமிடல் இருக்கு. பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு வணிக நோக்கம் இதுல இருக்கு. தண்ணியை கெடுத்து விட்டா நீ வந்து தண்ணி எப்படி எங்கிட்ட விலைக்கு வாங்கித்தான் ஆகணும். அப்ப இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு சதித்திட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நாம வந்து ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது. சந்தேகமும் தெளிவாக வெளிப்படையாக வருது. இங்க வந்து அதிகாரிகள் வந்து இந்த குப்பை பிரச்சனையில மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிகள் மாறிட்டு இருக்கு, காட்சிகள் மாறவே மாட்டேங்குது. இது ஏன் இந்த இடத்துல குப்பை பிரச்சனைகள் பேசுறோம்னா, இந்த குப்பை பிரச்சனையை கையாள தெரியாத அரசு, நீங்க வந்து பஸ்ல போறதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க, நீங்க 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். திருப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமான 60 வார்டு அதோட கழிவுகளை வந்து அது திருப்பூரை ஒட்டி உள்ள ஊராட்சி பகுதிகளில் கொட்டுறதா சொல்றீங்க. எந்த அளவுக்கு குப்பைகள் சேருது, எந்த அளவுக்கு இது சட்டத்துக்கு புறம்பானது? தொடர் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் உருவாகி 10 வருடத்துக்கு மேலாகுது. இப்போத்த நிலைமையில சுமார் 800 டன் வந்து தினமும் கழிவுகள் வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. 800 டன்? ஆமாங்க. இந்த உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக இதுவரைக்கும் முறையான எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து இந்த திருப்பூர் மாநகராட்சி எடுக்கல. ஓகே. இப்ப திருப்பூர் மாநகராட்சின்னு சொல்வதை விட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வளர்ந்த நகரங்கள் இதை கையாள்வதில் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் தோத்து போயிருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்லணும். திராவிட கட்சிகளோட இணைஞ்சு கூட்டணியிலிருந்து பயணிக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களுமே இந்த கழிவு குப்பை பிரச்சனையை கையாள்வதில் தோல்வி கண்டுள்ளன. மற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய, போராட்டத்தில் நிற்கக்கூடிய, பேசக்கூடிய இயக்கங்கள், தோழமை அமைப்புகள் எல்லாமே கழிவு குப்பையை கையாள்வதில் தோல்வி கண்டு இப்ப திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கூட்டணியில தான் வந்து ஆட்சி வைக்கிறாங்க. ஆனா அவங்க யாருமே இந்த பிரச்சனையை கேள்வி கேட்காம இன்னைக்கு தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய பாறைக்குழி, காலாவதியான பாறைக்குழியில சட்டவிரோதமாக கொண்டு போய் குப்பையை கொட்டி நிரப்பி அங்க இருக்கக்கூடிய தண்ணியும் மண்ணையும் காற்றையும் கெடுக்கக்கூடிய ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இது இந்த கழிவு அப்படின்றது என்ன, திருப்பூர் மாநகராட்சி கழிவுன்னா நம்ம வெறும் வீட்டு கழிவுன்னு நினைச்சுக்கிறோம். அது வீட்டு கழிவு மட்டும் அல்ல, இறைச்சி கழிவு, தொழில் அங்க வந்து பனியன் கம்பெனி, ஸோ அதுல இருந்து வரக்கூடியது, பிளாஸ்டிக் கழிவு, அப்புறம் பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மருத்துவ கழிவுகளையுமே வந்து இவங்க கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படுத்து. இப்ப இதையும் தாண்டி இன்னும் என்ன பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர் போன்ற இண்டஸ்ட்ரியல் நகரங்களிலிருந்து
வெளிவரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கழிவு கருப்பு கலர் இருக்கும், காஸ்டிங் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து இங்க கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கொட்டக்கூடிய விஷயத்துல இந்த கொட்டக்கூடிய இடம் எப்படியாப்பட்டதா இடமா இருந்தது? இது மக்கள் அருகில் வாழ்றாங்களா வாழலையா, இல்லை யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு இது மாதிரி டிஸ்ஓன்டு பிளேஸா? நீங்கள் சொல்கிறீங்க குழிகள் ஒரு குவாரியாக இருந்து இப்போ வந்து பயன்பாட்டு இல்லாத இடம்ன்றீங்க. ஆமாம், பாறைக்குழியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மக்கள் வந்து வசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாறைக்குழிகள் வந்திருக்கலாம், அல்லது குறைவான மக்கள் தொகை இருக்கிறப்ப அந்த பாறைக்குழிகள் பணி செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். தொடர்ந்து வந்து இப்போ திருப்பூர் வடக்கு பொங்குவாளையம் பகுதியில் இப்போ இந்த மாநகராட்சி குப்பை கொட்டுற இடத்துல கடந்த 3 வருடமாக பாறைக்குழியில் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு 15க்கும் மேற்பட்ட நபர்களுடைய பாறைக்குழியும் ஒரு தனியார், அதாவது ஒரு அரசு குவாரி இருந்துச்சு. இப்போ அது 60 ஏக்கர் பக்கம். இப்போ அதெல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு சுத்தமாக காலாவதி ஆயிடுச்சு, எந்த ஒரு உரிமமும் கிடையாது. 100 அடிக்கு மேலே ஆழம் இருக்கும். ஓகே. இப்போ இந்த குவாரிகள் எல்லாம் ஏற்கனவே கனிமம் வந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இந்த SWMS கம்பெனி, குப்பைக்கு ஒப்பந்தம் எடுத்த கம்பெனி பிளஸ் அரசு அதிகாரிகள் சேர்ந்து இந்த குப்பையை கொட்டி இங்க வந்து மூடக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா குப்பையை கொட்டி மூடிட்டா வந்து அதுல வந்து எந்த ஒரு கணக்கும் காட்ட வேண்டியது இல்லை. கரெக்ட். அதே மாதிரி குப்பையை எடுப்பதுல பணம் வாங்கிட்டு எடுக்கிறாங்க. இப்போ சில தனியார் நிறுவனங்கள் வந்து குப்பையை பணம் கொடுத்து வாங்கி அவங்க வேற மறுசுழற்சி கொண்டு போறாங்க, ஆமா, மறு பயன்பாட்டு கொண்டு போறாங்க. இவங்க இங்க அரசு நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ வருஷத்துக்கு திருப்பூர் மாநகராட்சி இந்த ஒப்பந்தம் விட்ட கம்பெனிக்கு மட்டும் சுமார் 100 கோடி வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க. ஒரு கிலோவுக்கு 3 ரூபாய் 80 காசு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம தகவல். எந்த கம்பெனி நேம் என்ன? SWMS, ஸ்ரீனிவாஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது. இந்த கம்பெனி வந்து அமைச்சருக்கு பினாமியா இருக்கிற மாதிரியும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், முக்கிய அரசியல் கட்சிகளினுடைய தொடர்புலையும் இந்த கம்பெனி இருந்து அவங்களுக்காக வேலை செய்யற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த கம்பெனி தான் வந்து பெரும்பாலும் இந்த நகரங்களினுடைய முக்கியமான பகுதிகள், முக்கியமான நகரங்கள்ல ஒப்பந்தம் எடுத்து இந்த கம்பெனி தான் வந்து இப்போ நார்மலாக குப்பையை எள்ளி ஒரு இடத்துல கொட்டணுன்றது இல்லை, அந்த அந்த இடம் வந்து எப்படி தேர்வு செய்யப்படணும், இப்போ இல்லை இங்கே எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கு? பொதுவாக குப்பை அள்வதற்கு விதிகள் வகுக்கப்பட்டு இருக்கு. திடக்கழிவு மேலாண்மை விதி, திரவ கழிவு மேலாண்மை விதி, பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதி, மருத்துவ கழிவு மேலாண்மை விதின்னு ரசாயன கழிவு மேலாண்மை விதி. அதாவது திடக்கழிவு மேலாண்மை விதியில குப்பைகளை வாங்கும் போதே வந்து பிரிச்சு வாங்கி அதை வந்து மறுபடி தரம் பிரித்து சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அதை வந்து மறுசுழற்சி மறுபயன்பாடு கொண்டு போகிறத அதை அந்தந்த உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கிறதும், அதை வந்து மறுசுழற்சியே பண்ண முடியாது, மறுபயன்பாடு கொண்டு வர முடியாது அப்படின்றத வந்து அதையே வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது, அழிக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கும் அதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி வகையில தான் இந்த கம்பெனிகள் எல்லாமே இந்த ஒப்பந்தத்தை எடுக்கிறாங்க. இதே மாதிரி பிளாஸ்டிக் கழிவு, மருத்துவ கழிவு எல்லாமே வந்து அழிக்கக்கூடியதுதான். அதையெல்லாம் வந்து நம்ம மறுபயன்பாடு கொண்டு வரவே முடியாது. ரசாயன கழிவு உள்ளே வரக்கூடாது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த கம்பெனிகள் எல்லாமே எல்லா கழிவுமே வந்து கையாளக்கூடிய அளவுல தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கும்போது எல்லா கழிவுமே தரம் பிரிக்காம வகைப்படுத்தாம வாங்கி திடக்கழிவு திரவ கழிவு மேலாண்மை விதிகளுக்கு புறம்பாக பணம் சம்பாதிக்கணும், பணத்தை மொத்தமாக எடுத்துக்கொண்டு குப்பையில வந்து பல ஆயிரம் கோடி வந்து வருடம் புழங்கிட்டு இருக்கு. திருப்பூர்ல மட்டுமே 100 கோடி புழங்கும் போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகராட்சி பகுதிகளில், மாநகராட்சி பகுதிகளில் பல ஆயிரம் கோடி வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து வெளிப்படையா கேட்க முடியாது, குப்பை தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா கேட்க முடியாத அளவுக்கு ஒரு மறைமுகமான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. பாறைக்குழி மாதிரி இடங்கள்ல விதிகளை மீறி கொண்டு போய் கொட்டும் போது அது வந்து எவ்வளவு கொட்டுனாங்க, என்ன கொட்டுனாங்க, எங்கிருந்து என்ன வந்துச்சு தெரியாது. இதுல வந்து இன்னமும் சில நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, வெளி மாநிலங்களினுடைய அபாயகரமான கழிவுகளை கொண்டு வந்து இங்க அவங்க வந்து இப்ப ஒரு கிலோவுக்கு 200 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, இவங்க வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு அந்த இதையை வாங்கிட்டு வந்து இங்க கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. வெளி நாடுகளில் இருந்து வரக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து கொட்டக்கூடிய சூழ்நிலையும் வெவ்வேறு பேர்களும் இங்க வரலாம். திருப்பூர்லயா இல்ல தமிழகம் முழுக்கவும் நடக்குது, திருப்பூர்லயும் நடக்குது. திருப்பூர்ல கேரளானுடைய கழிவு வருது, கோயம்புத்தூர்ல வருது. ஏன் வந்து இந்த பகுதியில் இந்த கம்பெனிகள் எல்லாம் ஏன் வந்து கொட்டக்கூடாது, கொட்டாம இருப்பாங்கன்னு என்ன நம்மளுக்கு உத்தரவாதம் இருக்கு? இந்த கம்பெனிகள் எல்லாமே முழுக்க இந்த கம்பெனிகள் மட்டுமே ஒப்பந்தம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த கம்பெனிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் குப்பைகள் கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கு இருக்கா? இந்த கம்பெனிகள் அப்படி செஞ்சு என்ன சாதிச்சிருக்கு? இந்த கம்பெனிகளினுடைய தரவுகளை பார்க்கும்போது இந்த கம்பெனிகள் எல்லாம் குப்பை அள்ளுவதற்கோ மறுசுழற்சி மறுபயன்பாடு செய்வதற்கோ தகுதி இல்லாத கம்பெனி. இந்த கம்பெனிகள் எல்லாம் ஒப்பந்தம் என்ற பெயரில் குப்பையை வலித்து கொண்டு போய் கொட்டுவதற்காக மட்டுமே வேலை செய்கின்றனவே தவிர அதில் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள குப்பையை தரம் பிரித்து பெற்று
அதனை தரம் வகைப்படுத்தி அதனை மறுசுழற்சி மறுபயன்பாட்டு கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு வேலையும் ஈடுபடாமல் அதற்காக பெறப்பட்ட மொத்த தொகையையும் ஊழல் செய்வதற்காகவே இந்த கம்பெனிகள் ஈடுபடுகிறது. இதற்கு இந்த கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் முழுமையாக உடந்தையாக இருந்து கொண்டு கூட்டு களவணித்தனம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொங்குபாளையம் பகுதி சொல்றீங்க நீங்க, முக்கியமா அந்த பகுதியில் தான் அந்த திருப்பூருடைய நகராட்சி கழிவுகள்லாம் கொட்டப்படுதுன்னு. அந்த பகுதி மக்கள் இதை எப்படி எதிர்கொள்றாங்க? இப்போ திருப்பூர் மாநகராட்சியினுடைய மொத்த கழிவையும் கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி 2016 இந்த பொங்குபாளையம்னுடைய பகுதிகளில் கொட்டுனாங்க. மிகப்பெரிய உள்ள மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வண்டிகள் எல்லாம் சிறைபிடிச்சு அந்த குப்பை கொட்டுவதை உடனடியாக நிறுத்தினாங்க. ஆனால் அப்போ வந்து அதிமுக ஆட்சி, திமுகலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்து குப்பை கொட்டுவது நிறுத்தப்பட்டது. 2016 2024 வரைக்கும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு வளர்ச்சியையும் வெட்டாமல் இதுக்கான ஆக்கப்பூர்வமான வேலை எதையும் செய்யாமல் திரும்பவும் 2024 செப்டம்பருக்கு பின்பு இந்த குப்பை கொட்டுவதை ஆரம்பித்திருக்காங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்க இந்த ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம 2016 விட்டதுக்கு அப்புறம் நம்ம பகுதியிலிருந்து போயிட்டு திருப்பூர் மாநகரத்தினுடைய முதலிபாளையம் பகுதி, வெள்ளிங்காடு பகுதி, இன்னும் ராக்கியாபாளையம் என்ற பகுதி, மும்மூர்த்தி நகர் என்ற பகுதி, இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய காலாவதியான கல்குவாரிகள் எல்லாம் குப்பையை கொட்டி நிரப்புவதன் மட்டுமே வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து தரம் பிரித்து வகைப்படுத்துவதற்கான வேலையில் எதுலையுமே ஈடுபடல. மக்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையான எதிர்ப்பு இருக்கு. தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்குடா வம்பு, எதுக்கு நம்ம ஏன் போய் இதுக்குள்ள தலையிடணும், பெரிய பெரிய அமைச்சர்கள் சம்பந்தம் இருக்கு, பெரிய பெரிய கட்சிகள் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் ஒரு சில இப்போ திருப்பூர் மாநகராட்சி மேயர், இந்த திமுக மேயர் தினேஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இங்க 3 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம், அதனால 3000 பேர் வந்து எதானாலும் எங்களுக்கு அதை பத்தி நாங்க என்ன பண்றது, எங்களுடைய சூழ்நிலை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள பேசுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்களிடமும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடமும் வந்து பேசிடுறாங்க, இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளெல்லாம் பெருசா நீங்க இது பண்ண வேண்டாம். ஆனா மக்கள் அதையும் தாண்டி நாங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் எடுத்தோம், மனிதசங்கிலி போராட்டம் எடுத்தோம், கவனீர் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் எடுத்தோம். எல்லா நேரத்திலையும் மக்கள் வந்து கூட இருந்து நிக்கிறாங்க. தலைவர்கள் இல்லை என்றாலும் மக்கள் வருவாங்க அப்படின்றதுக்கு வந்து எங்களுடைய போராட்டமே ஒரு முன்னுதாரணம். தலைவர்கள் வேண்டியது இல்லை. பிரச்சனைனா தலைவர்களை மட்டும் விலைக்கு வாங்கிட்டா பிரச்சனை சரியாயிரும் நினைக்கிறாங்க, அல்லது பிரச்சனையை அப்படியே வந்து நீர்த்து போக செய்விடலாம் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அதைய உடைச்செறிஞ்சு சூழ்நிலையை மாற்றக்கூடிய வகையில நம்ம போராட்டம் அமைஞ்சிருக்கு. இன்னமும் இதை வந்து வெளியில வர்றதுக்கு இல்லாம பத்திரிகை ஊடகங்கள்ல வெளிவரதுக்கு இல்லாம செய்தியை வந்து தொடர்ந்து செய்தியை மறைக்கிறாங்க. இப்படி ஒரு அபாண்டமா சொல்றீங்க? இல்ல, இது அபாண்டம் இல்ல. இது வரைக்கும் எந்த செய்திகள்ல எத்தனை சேனல்கள்ல இந்த விஷயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு? நான் வெளிப்படையா சொல்றேன், குற்றச்சாட்டே இல்லை. இது உண்மையில என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்ப திமுகவுக்காகவோ அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசுகளுக்காகவோ ஏன் வந்து பத்திரிகை துறை, செய்தித்துறை இவ்வளவு வந்து இந்த மோசமான செயல்களை வெளியிடாமல், வெளிப்படுத்தாமல், அம்பலப்படுத்தாமல் மூடி மறைப்பதற்கு காரணம் என்ன? இந்த குப்பைகள் அங்கே அந்த பகுதியில் என்ன மாதிரியான தாக்கத்தை இக்கலாஜிக்கல் சைட்லையும் என்வாயன்மெண்ட் சைட்லையும் மக்களுடைய ஹெல்த் வைஸை என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது? இந்த குப்பை பிரச்சனை அப்படின்றது ஏற்கனவே நம்ம ஒன்று புதுசாக சொல்ல போகிறதில்ல. திட்டங்களையும் விதிகளை வகுத்ததுக்கு காரணமே இது வந்து கடுமையான இயற்கை சூழலை பாதிக்கும், மக்களுக்கு உடல் சூழ்நிலையில் பெரிய அளவில் புற்றுநோய், தொற்று நோய், தோல் நோய், சுவாச கோளாறு, நுரையீரல் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாமே வரும். தொடர் பிரச்சனையெல்லாம் வரும். வெள்ளலூரில் வந்து கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி மனிதசங்கிலி போராட்டம் பண்ணாங்க. அந்த பகுதி முழுக்க அழிந்திருக்கு. 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி கெட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே தண்ணியை பயன்படுத்த முடியல, சுவாசிக்க முடியல, எல்லாத்துக்கும் பிரச்சனை, தோல் நோய், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து மிகப்பெரிய உள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை கேட்குற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நம்ம இங்கே இது பண்ணுறோம். விதிகள் சரியாகத்தான் வகுக்கப்பட்டிருக்கு, சட்டங்கள் சரியாக இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தையும் விதிகளையும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆளும் கட்சிகளும் சரியாக எடுத்து பண்ணுறாங்கன்னா அதை பண்ணுறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய எக்கோ சூழ்நிலை என்னன்னா, விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணணும்னா மண் தண்ணி வேணும் அடிப்படை. இப்போ மண்ணும் தண்ணியும் சரியா இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. எங்களுக்கு இதில் என்ன சந்தேகமா இருக்குன்னா, விவசாயிகளை அழிக்கவும் தண்ணியை கெடுக்கவும் முழுமையான திட்டமிடல் இருக்கு. பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு வணிக நோக்கம் இதில் இருக்கு. தண்ணியை கெடுத்து விட்டா நீ வந்து தண்ணி எப்படி எங்கிட்ட விலைக்கு வாங்கித்தான் ஆகணும். அப்ப இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு சதித்திட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நாம வந்து ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது.
சந்தேகமும் தெளிவாக வெளிப்படையாக வருது. இப்போ நீங்கள் இதை சட்ட ரீதியாகவும் இதை நீங்கள் வந்து இந்த பகுதிகளில் இப்படி சட்டத்துக்கு புறம்பாக குப்பைகள் கொட்டப்படுது, சட்ட ரீதியாக இதை வந்து நீதிமன்றங்கள் அணுகி கூட உங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி இப்போ பண்ணியிருக்கலாம் இல்லையா? இதை நாங்கள் வந்து எப்பவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு போராட்டத்தை களப்போராட்டமாகவும் சட்ட போராட்டமாகவும் எடுப்பது தான் எங்களை போன்றவர்களுடைய அடிப்படையான விஷயமாகவே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஆளும் அரசுகள் களப்போராட்டத்தை சிதைக்கின்ற வேலையும் களப்போராட்டத்தில் நிற்கக்கூடிய தலைமையை அழித்து ஒழிக்கக்கூடிய வேலையிலும் பொய் வழக்கு போட்டு அவர்கள் குடும்பத்திலிருந்து நெருங்கியவர்களிலிருந்து அனைவரிடமிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலையிலும் ஈடுபட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளுக்கு சட்ட பாதுகாப்பும் அடிப்படை தேவையா இருக்கு. சட்ட போராட்டமும் ஒரு அத்தியாவசியமாக ஆவணப்படுத்துவதும் ஒரு அத்தியாவசியமா இருக்கு. நீங்க கேட்ட விஷயம் உண்மை 100%. ஏன்னா நாங்க வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம், தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு இதை வந்து ஆவணப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்த முதல் வழக்கு விசாரணையிலேயே குப்பை கொட்டுவதை நிறுத்தியும் குப்பை கொட்டுவதை திரும்ப எடுக்கவும் அதனுடைய ஆய்வு அறிக்கையை, நடவடிக்கை அறிக்கையை தாக்கல் செய்யவும் சொல்லிட்டு உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனா இந்த அரசு நிர்வாகம் சட்டத்தை மதிப்பதாக சொல்லியும் அதிகாரிகள் எல்லாம் சட்டத்தை மதிப்பதாக சொல்றாங்களே வழிய அது மாதிரி எதுவுமே செய்யறதில்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. காலத்தை தாழ்த்துவதற்கும் நீதிமன்றத்துக்கே போனாலுமே கூட நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் வந்து அறிக்கை தாக்கல் செய்வதை காலதாமதப்படுத்துவதோ அல்லது நமக்கு நீதி கிடைக்க விடாமல் எவ்வளவு தூரம் இதை கால நீட்டிப்பு செய்து மக்களுக்கான நீதியை நீர்த்து போக்க செய்வதோ இதுக்கான வேலையத்தை ஈடுபடுறாங்களா வழிய ஒரு தீர்வை நோக்கி கொண்டு செல்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறதில்ல. ஒரு இப்போ நம்ம களப்போராட்டம் எடுக்கிறோம், ஏன் பாதிப்பு இருக்கு, ஒரு களப்போராட்டம் எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டம், அதை மறியல் பண்றோம், முற்றுகை போராட்டம், இது என்னன்னா ஒரு அடையாளப்படுத்துற இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேல பண்ண வேண்டாம், அரசு நிர்வாகத்தினுடைய செயல்பாடு கடுமையாக பாதிக்குதுன்னு சொல்றதுதான். அப்ப அதனுடைய தீர்வு என்ன? இங்க வந்து சொல்யூஷன் இருக்கு, இங்க தீர்வு கிடைச்சிருக்கணும், அவங்க வந்து பேசணும். இந்த பிரச்சனையில வரக்க தயாரா இல்ல. இங்க வந்து அதிகாரிகள் வந்து இந்த குப்பை பிரச்சனையில மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்சிகள் மாறிட்டு இருக்கு, காட்சிகள் மாறவே மாட்டேங்குது. இந்த அதிகாரிகள், ஒரு சில அதிகாரிகள் 20 வருஷமா அங்கே இருக்காங்க, 10 வருஷமா அங்கே இருக்காங்க. இப்ப அவங்களுக்கான ஒரு நோக்கம் சூழ்நிலை என்ன, அவங்களுக்கு ஒரு மாச வருமானம் மாதிரி, தினமும் வருமானம் மாதிரி. இந்த குப்பையெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது எங்கிருந்து. இப்போ ஒரு 500 கிலோ உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம கணக்கு சொல்றாங்க, 500 கிலோ தான் கொட்டுறாங்கன்னு என்ன தெரியும்? கவர்மெண்டினோட கணக்குல 500 கிலோவுக்கு கவர்மெண்டினோட ஒப்பந்தத்தில் எடுத்துட்டாங்க. ஹோட்டல்ல இருந்து குப்பையை இவங்க தான் வாங்குறாங்க, அது கணக்கில் கிடையாது. அப்புறம் மருத்துவமனையிலேருந்து வாங்குறாங்க, அது கணக்கில் கிடையாது. பெரிய பெரிய பனியன் நிறுவனங்கள்ல இருந்து குப்பையை வாங்குறாங்க அல்லது சிறிய நிறுவனங்கள்ல இருந்து குப்பை வாங்குறாங்க, அது கணக்கு கிடையாது. அதுக்கு மாசம் மாசம் தனியா ஒரு தொகையை வந்து கணக்கு இல்லாம வாங்கிக்கிறாங்க. அது வந்து இப்ப இந்த மாதிரி பல கோடி இதுல சம்பந்தப்படுது. மாசம் மாசம் அரசுகளுக்குள்ள இருந்தும் வருது, வெளியில இருந்தும் வாங்கிக்கிறாங்க. அப்ப இது எப்படிப்பட்ட முறைகேடு? அதாவது கண்டுபிடிக்கவே முடியாது. நகரமயமாக்கல்ல இது ஒரு பெரிய சிக்கல். உலகம், இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு சிக்கல். இது வந்து ஒரு இயற்கை சூழலுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் தானே. இதை அப்படி மட்டும் கொண்டு போக வேண்டியதில்லை. இதை வந்து அப்படி சொன்னோம்னா இன்னைக்கு எதுக்கு பாஜக அரசு வந்து நாங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வர்றோம், கிளீன் இந்தியா செய்ய போகிறோம், ஸ்வச் பாரத் மிஷன் கொண்டு வர்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது எதுக்கு அப்புறம் அந்த திட்டம்? இப்போ திருப்பூர் வந்து ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கு, திருப்பூர்ல கிளீன் இந்தியா கேம்பெயின் போகுது. திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி, பக்கத்துல இருக்க வில்லேஜ் ஸ்மார்ட் வில்லேஜ் இல்ல. திருப்பூரே ஸ்மார்ட் சிட்டி கிடையாது. ஓகே, பேருக்கு தான் அது போர்டுல வச்சா போதுமா? இவங்க வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு போர்டுல தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த ப்ராப்பரா இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும். அது மாதிரி பண்ணி தானே இந்த குப்பைகளில் வந்து ஒரு பயன்படுத்து பொருளாக தானே திருப்பி அனுப்பணும் ஸ்மார்ட் சிட்டி. இதுல உண்மையில நம்ம போய் பார்த்தா இது எங்க போய் இடிக்குதுன்னா, உலக நிறுவனங்களிடமிருந்து, உலக அமைப்புகளிடமிருந்து, உலக நிதியங்களிடமிருந்து நிதி பெறுவதில் தான் இது இருக்கு. எப்படியெல்லாம் போலி டாக்குமெண்ட் பண்ணலாம், போட்டோ வச்சு எப்படி விளம்பரம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துல தான் போய் இது நிற்கிதே தவிர களத்தில் எந்த ஒரு மாற்றமும் நடப்பதே இல்லை. அதுதான் உண்மை. இவங்களுக்கு வந்து என்ன பேர் வச்சா என்ன தொகை வரும், அந்த தொகையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு லட்சம் கோடி வந்து நம்ம அரசு நிர்வாகம் ஒதுக்குது அப்படின்னா 1 லட்சம் கோடியில் எத்தனாயிரம் கோடி நம்ம திருடலாம், நம்ம கம்பெனிக்கு அனுப்பலாம், குப்பை வழியா நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து பயன்படுத்துறாங்களே தவிர களத்தில் மாற்றம் நடக்குதான மாற்றதில்லை. நீங்க கேட்ட விஷயத்துல உள்ள இருக்கிற பொருள் என்னன்னா, மாற்ற முடியுமா? ஆமா, மாற்ற முடியும். ஆனா மாற்றக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதையெல்லாம் செஞ்சுட்டா நாடு நல்லாயிரும், மக்களுக்கு பிரச்சனை இருக்காது.
நோய் வராது, மருத்துவமனைக்கு போக மாட்டோம், நம்ம வந்து தொழிலுக்கு போவோம், சம்பாதிப்போம், பொருளாதார ரீதி மக்கள் வாழ்ந்துருவாங்க, சமூக ஏற்றத்தாழ்வு இருக்காது, சாதி பிரச்சனை வராது, ஒருத்தன் போய் கல்வி கடன் வேணும்னு கேட்க மாட்டான், பேங்க் சிஸ்டம் வந்து கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இப்ப நம்மளிடம் அதாவது பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம், தனிநபர் வருமானம் உயர்வது என்பது முதல்ல உடல் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு சுற்றுச்சூழல் ஆரோக்கியமா இருக்கணும், காத்து தண்ணி எல்லாம் வந்து நம்மளுக்கு அடிப்படையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துட்டாலே ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டு வருமான வாய்ப்பை பெருக்கிட்டு அவன் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து கையேந்தி ஐயா எங்களுக்கு பிச்சை கொடுங்கன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்து ஏதேதோ விஷயத்துல பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செஞ்சுக்கிட்டு திரும்ப மூடி மறைக்கிறதுக்காக இத்தனை ஆண்டு காலம் இப்போ திமுக ஆட்சி, அதாவது திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 50-60 வருஷம். இந்த 50-60 வருஷத்துல இன்னமும் நாங்க 2 கோடி பேருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி வேலை. இது ஏன் இந்த இடத்துல குப்பை பிரச்சனைகள் பேசுறோம்னா, இந்த குப்பை பிரச்சனையை கையாள தெரியாத அரசு, நீங்க வந்து பஸ்ல போறதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க, நீங்க 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றீங்க. இந்த பிரச்சனையை கையாண்டீங்கன்னா அவங்க உடம்பு நல்லா இருக்கும், பிரச்சனை இருக்காது, இயற்கை நல்லா இருக்கும், இயற்கை எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப சட்ட பூர்வமா இது அணுகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க, எந்த நிலைமையில இருக்கு தொடர்பு? இப்ப வந்து வரும் வெள்ளிக்கிழமை 31/1/2025 இப்ப இந்த வழக்கு வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம், தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல வழக்கு விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. நம்ம வந்து முதல்ல 2ஆம் தேதி 12 டிசம்பர் 2 வந்து சென்ற வருடம் வந்து இது வழக்கு வந்தப்ப அந்த குப்பையை வந்து திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க, அதுக்கான அறிக்கை தாக்கல் சொல்லியிருந்தாங்க. திரும்ப 22/1 கடந்த 22/1க்கு இதை லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அன்னைக்கு வந்துட்டு ரிப்போர்ட் வந்து சரியா செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே அவசர வழக்கா இதை எடுக்கணும், குப்பை கொட்டுவதை உடனே தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அட்வான்ஸ் ஹியரிங்க்கு போட்டிருந்தோம், அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து போட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நாங்கள் வழக்கு எடுத்துக்கிறோம், இந்த சூழ்நிலை அவசரம் கருதி நாங்கள் வந்து வர 31க்கு இந்த விஷயத்தை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சொல்லியிருக்காங்க. மக்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு கிளீன் என்வாயர்மெண்ட் வேணுன்ற ஆதங்கத்தில் இருக்காங்க. அங்கே நம்ம போய் போராட்டம் அறிவிக்கும் போதும் மக்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் வந்து நிற்கிறதுக்கும் போராடுவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. தலைவர்கள் தான் காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா தலைவர்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா, தலைவர்கள் தலைவராகவே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்காக தலைவராக இருக்கணும்னு விரும்புறதில்ல. இப்ப தலைவர்கள் என்ற ஒரு தனி கூட்டம் உருவாயிட்டு இருக்கு. மக்களுக்கான தலைவர்கள் இருந்த காலம் போய், மக்கள் பிரச்சனைக்காக இருந்த தலைவர்கள் காலம் போய், மக்களுக்காக இருந்த அரசியல் கட்சிகள் போய், மக்களுக்காக இருந்த அரசியல் தலைவர்கள் போய், இன்னைக்கு முழுக்க முழுக்க தலைவர்களுக்காகவே தலைவர்கள் இருக்கிற ஒரு கூட்டம் உருவாயிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கையாளுவதற்காக இல்லை, எனக்கு என்ன கிடைக்கும் அதுல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த பிரச்சனையில் மக்கள் பிரச்சனைக்காக தனி ஒரு தலைவர்கள், தனி ஒரு கூட்டம் உருவாகும். இதை யாருனாலே தடுக்கும். ஒவ்வொரு காலத்திலையும் வரலாறு திரும்பும் என்பதுதான் விதி. இந்த விதியை யாருனாலே மாற்ற முடியாது. தலைவர் இல்லைனாலும் போராட்டம் நடக்கும், தலைவர் இருந்தாலும் அவர்களையும் தாண்டியும் இந்த போராட்டம் நடக்கும். எந்த வகையிலும் திசை மாறாது. மக்களுக்கு சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, சுத்தமான அந்த மண்ணெல்லாம் வேணும் அப்படின்றது ஒரு அடிப்படை. இப்போ அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் என்னன்னா, சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதி. டெய்லி வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு வருமானம் வரும். 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட் இந்த மாதிரி வெளியூர் பகுதிகளில் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. திருப்பூர் மக்கள் வந்து ரொம்ப கம்மி தான். வெளியூர்லேருந்து வந்து, வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து, திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்லேருந்து வந்து இப்போ 5 லட்சம் பேருக்கு மேலே பதிவு செய்யப்பட்டே 3 லட்சம் பேருக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 லட்சம் பேருக்கு மேலே வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்களுமே வந்து அதிகப்படியான தொகையில் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அங்கே வாங்கி அந்த மாதிரி வந்து தொழிலுக்காக வந்து கஷ்டப்பட்டு இருந்து இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க அதை தாக்குப்பிடிப்பாங்க, எப்படி சமாளிப்பாங்க? இப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் வேலைக்கு போவாங்க, அல்லது 2 பேர் வேலைக்கு போவாங்க. அவங்க அதை சம்பாரித்து அதை வந்து தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குனா அரசு நிர்வாகம் வந்து எப்படி வந்து மக்களை வந்து இதை ஒரு திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கும். இது திருப்திப்படுத்துறதல்ல, இதை வந்து ஒரு பிரச்சனையை வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்வதாகத்தான் இருக்குதே தவிர மக்களை வளர விட்டு மக்களினுடைய வளர்ச்சியில் அரசு வளரும் அப்படின்றது இல்லாம நான் எனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துக்குவேன், எனக்கு மிஞ்சினது போவதான் உனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து அந்த பகுதி மக்களும் பொதுவா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்கமே ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். உங்க சட்ட போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி தோழர்.